ஹாய் கேமேஸ், இது உங்கள் வாங்க ஃபுல் எஃப்எஃப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் பிஆரில் எப்படி ரேங்கட் புஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமிலியில் நிறைய பேருக்கு ரேங்கட் புஷ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா டைமண்ட் 2ல் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு 4 ஸ்டாரில் இருந்தோம். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால மாஸ்டர் அடிக்க முடியல. இந்த வாட்டி எல்லாத்தாட்டி நம்ம மாஸ்டர் அடிக்க ட்ரை பண்ணலாம். சரி, இன்னைக்கான வீடியோவில் நம்ம போயிடலாம். பிஆர் ரேங்கில் எப்படி புஷ் பண்ணி நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்கிட்ட இருக்கிற கேரக்டர் ஸ்கில். இந்த ஸ்கில்லை நீங்கள் வச்சுருக்கலாம். இதே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பெட்டு வைங்க, இந்த பெட்டு வச்சுங்க. வேறு அவங்க இஷ்டம் தான். இந்தமாரி நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கேம் செட் ஆகுமோ அந்தமாரி வச்சுங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகலாம். பொறுமையாக எப்படி ஜோன் சீரோ பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். உள்ளே போகிறோம், தட்டி தூக்கணும், வேகமாக ப்ளஸ் பண்ணுறதை பாருங்கள். இதேமாரி நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி வீடியோ எடுப்பேன்னா ஃபஸ்ட்டு கேம் விளையாடுவேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பேன். அதனால் நம்ம இறங்க போகிற இடம்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன இடம் மாதிரி இருப்பதில்ல, அங்கே தான் இருக்கும். அங்கே ஒரு ஐடென்சி பிளேஸ் இருக்கும். இந்த இதில் நம்மளுக்கு அந்த ஐடென்சி பிளேஸை நான் காமிக்கிறேன். அது வேறு யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற லூஸ் தான், லைட்டாக ஆபித் தான். அங்கே ஒரு சின்ன வீடு இருக்கும், நம்ம அந்த வீட்டாண்ட இறங்கிக்கலாம். அப்புறம் வீட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் ஒரு ஃபீல்லாம் லைக் பண்ணுறேன், லைக் கூட ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர் நான் ஒரு வாட்டி அமைக்கிட்டு போயிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள் அந்த பண்ணுற ஒரு டச் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பசங்க நிறைய பேர் நம்மளுக்கு ரூம் மேட்ச் கூப்பிட்றாங்க. ஆடுறது கூட ஈஸி, ஆனால் அது கொஞ்சம் எடிட் பண்ணுறது தான் கஷ்டம். அப்பவுமே எடிட் பண்ணலாம் ஈஸின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அவரோட பாதி டைம் அவாய்ட் பண்ணிடும். அப்புறம் நான் வந்து அதெல்லாம் இப்போ ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாங்க அடிக்கடி வீடியோ வராது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஒன்று வந்து இப்போ நான் புதுசாக பிளான் பண்ணியிருக்கேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை எடிட் பண்ணிட்டு அந்த ஒரு நாளே எடிட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒன்று போடலான்னு இருக்கேன். பம்பரில் மேலே இது பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும். எப்பவுமே உங்கள் கைக்கு 2 வாட்டமான ஒரு கன், உங்களுக்கு எந்த கண்ணை வேணும் இருக்கட்டும், உங்கள் கைக்கு செட் ஆன மாதிரி 2 கன்று கிடச்சிச்சுன்னா அந்த கன்னை தெரிஞ்சு டைட்டாக நீங்கள் உள்ளே கோதாவில் இறங்கினாலே போதும். இப்போ நம்ம ஜோன் செலவு பண்ணுறதுனால நம்ம பொறுமையாக ஜோன் செலவு பண்ணால் ஒரு எனிமி நமக்கு காரில் வருவான். ஒரு எனிமி நம்ம காரில் வருவாங்க. நம்ம எப்போது இந்த காலம் தான் வந்துருக்கோம். கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன், நம்மளை அவனை அடித்த போது நான் உங்களுக்கு என்ன பண்ணலான்னா எனிமி அடிக்காமல் டேமேஜ் மட்டுமே குத்தோ இருக்கான். டேமேஜ் மட்டுமே கொடுத்து ப்ளஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம். இப்போ டேமேஜ் கொடுக்கலாம். அது இங்கே இருக்கான், அது ஓரம் மேலே கழிக்க மாட்டல. எப்பவுமே கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கலன்னா கிட்டப்போ அடிக்க மாட்ட பாருங்க. டேமேஜ் அவன் நம்மளை நம்மளோட பாட்டாக இருப்பான் போல். இந்தமாரி நீங்கள் ஒரு கில் இல்லை ஒரு 2 கில் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 20 மேலே ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ டைமண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே ப்ளஸ் ஆகும். நம்ம தேவையான லூட் எடுத்துக்கலாம். லூட் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் மேட்ச்சுக்கு வருது இருந்தாலும் அப்படி இல்லைன்னா எங்கிட்ட ஒரு ஸ்குவாடு இருக்குது. நீங்கள் வரதுனால ஸ்குவாடாக வாங்க பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் நம்மளுக்கு ரூம் மேட்ச் கூப்பிட்றாங்க, வாப்பா அச்சுக்குப்பா வீடியோ கூட எடுத்து போடுப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்மளால தான் அவங்க கூட ஒழுங்காக விளாட முடியல. நம்ம கைக்கு வாட்டமாக AK M10 வச்சிச்சு இதுவே போதும். M10 ஒரு மைனஸ்னால் நீங்கள் ரொம்ப ஷார்ட் இருக்கும்போது தான் அவனை டம்னு ஆகிக்கலாம். அதான் மூமெண்ட்டு கொடுத்தானா உங்களால் M10 அடிக்க முடியாது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. நமக்கு இங்கே செட்டிங்ஸ் மாற்றிட்டு போகலாம். ஜோன் சரி பண்ணோன்னா ஃபுல்லாக ஜோன் ஊர்லேயே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஜோன் ஊர்லேயும் இருக்கலாம், இல்லை ஜோன் போகும்போது கிட்டே உட்காந்துன்னு போகலாம். நல்லா ஜோன் சரி பண்ணுற ப்ளஸ் ஒரு குளோபல் கன்ஃபார்ம் ஒரு 10 நார்மல் குளோபலில் ஒரு 3 சூப்பர் மெடிக்கிட்டே இருக்கணும். 10 நார்மல் மெடிக்கிட்டும் ஒரு 3 சூப்பர் மெடிக்கிட்டும் இருந்தால் தான் அதனால் ஈஸியாக தப்பிக்க முடியும். ஜோன்லேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். இங்கே உங்களுக்கு ஒரு ஐடென்சி பிளேஸ் காமிக்கிறேன். டபுள் பேர் M10 புல்லட் எடுத்துக்கின்னு நான் உங்களுக்கு அந்த ஐடென்சி பிளேஸை காமிக்கிறேன்.
நம்ம தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் கேம் பார்த்தலாம். இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அதை ரெடி பண்ணணும்னு பார்த்தோம்னா கொஞ்சம் காசு செலவாகும். அதில் காசு இல்லாதனால நம்ம அது ரெடி பண்ணல. அது ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு இனிமேல் நான் அந்த லேப்டாப்பில் கேம் விளையாடி கொடுப்பேன். இங்கே ஒரு எனிமி நம்மளை அட்டாக் பண்ணிட்டு வரோம், ஈஸியாக அடிச்சுட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மெடிக்கேட் சுற்றிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஏகே இந்தமாதிரி லாங் ரேஞ்செலாம் 4 லெவல் ஸ்கோப் எடுத்துங்க. நம்ம M10 வாங்க அந்த புல்லட்டை வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான பொருளை வாங்கி நம்ம உள்ள போகலாம். தேவையான பொருள் உங்களுக்கு நான் ஒரு ஐடென்சி பிளேஸ் காமிக்கலான்னு இருந்தால் அதை காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபோன் வந்துச்சு. இப்போது நம்ம உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஆடலாம். அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஒரு நாள் முடிஞ்ச ஒரு 2 யூடியூப் பிரதர்ஸ் மாதிரி பேசுகிறாரு. இந்த டைம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அவரா மாரி பேசலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ தான் ஒரு பையன் அப்படி போயிருந்தான். நம்ம ஃப்ரெண்டு தான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மாதிரி பேச புதுசாக நான் இருந்துச்சு எது சாப்பிட்றேன் நானே தெரியல. காளான் போலங்க, ஈபி காளான். சரி ஓகே, சரி இப்போதுலேருந்து நம்ம அவரா மாரி பேச ஆரம்பிக்கலாம். அந்த 2 பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரில, அவங்க யூடியூப் சேனல் பேர் தெரில. இப்போ நம்ம அவரா மாரி பேச ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு பைக் கிடச்சிருக்கு. அதை நம்ம இப்போ எடுத்துன்னு உள்ள போகலாம். எஸ், ஆமாம், இந்தமாரி நம்ம பண்ணோம்னா நமக்கு கன்ஃபார்ம் ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முக்கியமாக டபுள் காரில் இல்லை M10 ஒரு லாங் ரேஞ்ச் ஏகே அந்தமாரி லாங் ரேஞ்ச் எடுத்துங்க. அப்புறம் ஷார்ட் ரேஞ்சில் MP5 P90 M10 டபுள் பேரல் இந்தமாரி ஷார்ட் ரேஞ்செல்லாம் நீங்கள் எடுத்தானீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ளஸ் ஆகும். இங்கே தான் அது சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. இது இல்லை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் நான் நினச்சேன். முன்னாடி போனோம்னா இங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் உக்காந்துக்கலாம். இதுதான் நம்ம பயங்கரமான சீக்ரெட் பிளேஸ். இங்கே நம்ம இப்போது உட்கார போகிறோம். நீங்கள் உட்காந்து ஜோன் சர்வே பண்ணலாம். ஆனால் இப்போது ஜோனு போயிருக்கு. அதுலன்னா நமக்கு உயிர் கம்மியாகிட்டே இருக்குது. நம்ம எடுத்து வச்சிருந்த கோவால் இப்போ நமக்கு உதவுது. ஓகே, நம்ம வச்சுருக்க மெடிக்கேட் இப்போ நமக்கு உதவுது. இப்போ அந்த வேலை இப்போ ஜோன் நாங்கள் போயிருக்கிறோம். எனிமீஸ் நம்மளை பார்த்துருவாங்க பைக் சவுண்டை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏறி போயிட்டு எனிமையில அடிக்க போகிறோம். அப்புறம் ஒன்று நீங்கள் ஜோன்லேருந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா முன்னாடி உங்களை அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏன் ப்ரோ ரூம் மேட்ச் ஆடுறத ஒரு இதுவாக போடுறது மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நான் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இங்கே ஒரு எனிமி இருக்கான், நம்ம விட்டுடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இறங்கி ஜோனு போகுது. ஓகே, நம்ம பைக் எடுக்கலாம், அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஆனால் நமக்கு வெடிக்கிட்டோம், காலியாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு எனிமியை பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கேருந்து அவங்கள அடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்கோப்புக்கு அவங்க எட்டலை. சரி ஓகே, நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம பைக் எடுத்துக்கிட்டு ஜோன் வெளியே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஜோன் உள்ள போகிறோம். இங்கே இந்த வீடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் LCFA. கொரோனா டைமில் ஒரு வீடியோ இந்த கோபுரா பண்டலில் போட்டுக்கின்னு ஒரு ஸ்குவாட் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோ. அப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அவங்க மாரி பேசுகிறது பார்த்தீங்கன்னா நம்மள மாரி பேசுகிறாங்களா. ஒருத்தர் கமெண்ட் பண்ணதுனால நான் அந்தமாரி பேசினதை தவிர, கமெண்ட் ஸ்கூலில் ஒருத்தர் சொன்னதான் அதுமாரி பேசினதை தவிர நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வயசில் பேச போகிறோம். அப்புறம் நான் பார்க்குறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதில் அங்கே ஒரு கப்பு சுற்றுது. அதில் நான் பிராண்டு சுற்றுதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 3 பிராண்டு சுற்றுது. பிராண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒருத்தர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பிராண்டு கம்மியாகுது.
சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இதுமாரி நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு முன்னாடி இந்த எனிமி ஆச்சானா கன்ஃபார்ம் நீங்கள் காலியாக வாய்ப்பு இருக்குது. கண்டெய்னர் ஒரு எனிமி போகிறான். கொஞ்சம் கிட்ட பாடிலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் கிட்டே போகலாம், கிட்ட போய் அடிக்கலாம். இது வந்து நமக்கு இதாகுது. அவன் பார்த்தோன்னா ஒருத்தர்னா கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ ஏற்கனவே நீ போட்டதில் காஸ்டியூம் ஒழுங்காகவே காமிக்கல ப்ரோ, நீ அதை சும்மாவே தள்ளி விட்டு காமிச்சிடும், அதனால ஒரு தெளிவான ஒரு வீடியோவை போடுறோம். அப்புறமேட்டு கார் நீங்களும் இதுமாதிரி கார் தெரியும் விசாரிப்பாரு. அப்புறம் உள்ள போகலாம். அப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்னால க்ளோவல் பண்ணி விட்டேன். அவன் பாட்டாக இருப்பான்னு நான் நினச்சேன். அவன் பிளேயராக தான் இருக்கான். என்னால் தான் நான் ஒரு ஃபுல் மெட்கிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். பாம் கன்ஃபார்ம் நம்ம கிட்ட வர வாய்ப்பு இல்லை. நான் போட்டதுலேயே தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஆகும். நீங்கள் இந்தமாரி ப்ளஸ் பண்ணாலே காரில் ஒருத்தர் போடுறது அது நம்ம கீழே. ஆனால் இங்கே 3 அடிச்சாலே போதும். இந்த வீடியோக்கு அப்புறம் வர பார்க்கல. அது நியூ கன்னுன்னு நினைக்கிறேன். இந்த கன்று தான் நம்மளை வச்சிருக்கு. நெருப்பாயிருது.